ஆனால் இதில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ கூட வரும்போது காரில் வரும்போது நிறையா பார்த்துட்டு வந்தேன். இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில். ஒரு பக்கம் வந்து கொண்டாடுறாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்ட்டு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நெகட்டிவ்ங்கிறது வந்து சுமார்னு கூட சொல்லலை, வேஸ்ட், இந்த படம் போய் பார்க்காதீங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அண்ணாத்த தர்பாரை சொன்னீங்கன்னா ரைட்டு, நானே அதை வந்து நெகட்டிவாக பேசியிருக்கேன். நம்ம யாருக்கும் ரசிகர் கிடையாது. ஒரு அண்ணாத்த படத்தை விட்டு வெளுத்துருக்கு. என்னங்க வந்து ஓப்பனிங் சீன்லேயே வந்து அண்ணாத்துக்கிட்ட நாம் மாட்டிக்கிட்டோம்னு நாம் வந்து தேட்டரில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற கதையை அப்படியே டேரிங்கெல்லாம் சொன்னது. அதை ரஜினிக்கும் புரிஞ்சிருந்தது. என்ன காரணம்னா ஜெயிலருக்கு அந்த எதிர்பார்ப்பே இல்லை. ஜெயிலருக்கு வந்து இது ஒரு அண்ணாத்த தர்பார் மாதிரியான படமாக இருக்குன்னு ஃப்ளாட்டாக தான். ஆமாம், ஒரு கணத்தில் போட்ட கல் மாதிரி இந்த படத்துக்கு. ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ஜெயிலர் படத்தை ரிலீஸ் அன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். சில பத்திரிகையாளரும் இருந்தாங்க. அங்கே வந்து டிக்கெட் எடுத்து வேண்டா வெறுப்பாக போனோம். போய் பார்த்த பிறகு தான் தெரியுது. இன்னும் கேட்டிங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவ்யூ வந்து ஒரு 5 மணிக்கு போட்டிருப்பேன். 5 மணிக்கு போட்டு பிச்சுக்கிச்சு. அதன் பிறகு வந்த டாக்ஸ் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. கூலிக்கு இல்லைன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கிட்டாங்க. வந்து இதுதான் அந்த எதிர்பார்ப்பை முழுசாக பூர்த்தி செய்யணும்னு ஒன்று கிடையாது. இது ரஜினி படம், இது இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள், கொண்டாடுங்கன்னு.